ஜெய்ப்பூர்ல போன வருஷம் உயிரிழந்த 9 வயது மாணவி அமைரா வழக்குல இப்ப புதுசா வெளியான சிசிடிவி ஃபுட்டேஜ்னால பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வீடியோல ஃபர்ஸ்ட் அமைரா கிளாஸ் ரூமுக்கு ஹாப்பியா வந்திருக்கிறது தெரியுது. ஆனா ஒரு டிஜிட்டல் ஸ்லேட்ல சில ஸ்டூடண்ட்ஸ் மறுபடியும் காட்டின பின்னாடி அந்த குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ்ல சேஞ்சஸ் தெரியுது. அதுக்கப்புறம் அமீரா அவங்களோட கிளாஸ் டீச்சர் கிட்ட பலமுறை எதையோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த புகார சரியா கவனிக்கலன்னு சொல்லிட்டு அமீராவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் நடந்து கொஞ்ச நேரத்திலே அமீரா தனது கிளாஸ் ரூமை விட்டு வெளியேறி 4th ஃப்ளோருக்கு போனது சிசிடிவில பதிவாகி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிறுமி அங்கிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துட்டாங்க. இந்த சம்பவம் குறித்து சிபிஎஸ்இ ஏற்கனவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பாதுகாப்புல கடுமையான குறைபாடுகள் இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அமீரா 18 மாதங்களா புல்லிங்க்கு ஆளாயிருக்கிறதாகவும் அவரது குடும்பத்தினரின் புகார்களை ஏற்கப்படலன்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்ப அமீராவோட குடும்பத்தினர் முழுமையான விசாரணை மற்றும் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்தி வராங்க. மேலும் பல அப்டேட்ஸ்க்கு வாய்ஸ் அவுட் தமிழா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.